அங்கே இப்போ ரோஸ்டட் பம்ப்கின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பம்ப்கின் இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸு அண்ட் ஆலிவ் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சோம். நாங்கள் ஏர் ஃப்ரையர் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 200 டிகிரியில் வச்சு எடுத்தோம் அப்படின்னோம்னா வெந்திருக்கும். இப்போ திருப்பி போடணும், ஏன்னா கீழே இருக்கிறலாம் சரியாக வெந்திருக்காது. அதனால் திருப்பி போட்டு திருப்பி 200 டிகிரியில் 10 மினிட்ஸ் போட்டு எடுத்தோம்னா இப்போ உங்களுக்கு ரோஸ்டட் பம்ப்கின் ரெடி. இதுக்கு டிப் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கு டிப்புக்கு 5-6 கார்லிக் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஆலிவ் ஆயிலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கோல்டன் கலர் வர அளவுக்கு பர்ன்ட் கார்லிக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது கூட இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தயிர் தனியாக எடுத்து வச்சுக்கணும். தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் தயிர். அதுக்கப்புறம் அது கூட ஒரு அரை ஸ்பூன் போல் கெச்சப்பு, அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸு அண்ட் பெப்பர் பவுடர் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பர்ன் கார்லிக்கையும் அந்த தயிரில் போட்டு நல்லா விஸ்க் பண்ணோம்னா இப்போ டிப் ரெடி. இனிமேல் என்ன, அந்த பம்ப்கினோட சேர்த்து வச்சு அந்த டிப்பில் போட்டு சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கேலரிஸ் ரொம்ப கம்மி. இது நைட்டு டின்னராக வச்சுக்கலாம், இல்லை லஞ்சாக கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.